Hi everyone, welcome to Newton Asian by Nirmala. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் லெக்சர் 2ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன், ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஸோ அதோட ஆன்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் cos theta equal to -12/13. Theta is in third quadrant. ஸோ இப்போ theta is in third quadrant, நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படி எழுதிக்கோங்க. All sin t cup. தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும்தான் பாசிட்டிவ்? t மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ tan theta வரும்போது அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன போடணும்? பாசிட்டிவ் போடணும். ஸோ மீதி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான். cos thetaவோட ஃபார்முலா என்னது? cos theta equal to adjacent by hypotenuse, right? adjacent by hypotenuse. நான் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். 90 டிகிரி 12/13. ஏன் இங்க -12 வந்திருக்குன்னா, ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால tan மட்டும்தான் பாசிட்டிவ், cos கொடுத்துருக்காங்க, அதனால cosக்கு நெகட்டிவ் போட்டிருக்காங்க. hypotenuse is 13, இங்க 13 ஆயிடும். நான் இதை தீட்டாவை எடுத்துக்கிறேன். அப்போ which will be my adjacent side? இந்த side A B C. adjacent side is 12. இப்போ by Pythagoras theorem, hypotenuse square equal to opposite square minus adjacent square plus adjacent square. opposite square நமக்கு தெரியாது, இங்க இருக்க adjacent அப்படி போயிடுச்சுன்னா minus adjacent மாறிடும். அப்போ hypotenuse ஓட வேல்யூ என்ன? 13 square is 169. 169 minus 144 equal to opposite square. நமக்கு மைனஸ் பண்ண என்ன வரும்னா 5 வரும், 25. அப்போ opposite-ஓட வேல்யூ என்னது? root of 25. root 25 is nothing but 5. நம்ம opposite கண்டுபிடிச்சிட்டோம். Since we know adjacent and opposite and hypotenuse, all the trigonometric ratio can be found using formulas. Sin theta opposite by hypotenuse, tan theta opposite by adjacent, cosecant theta hypotenuse by opposite, secant theta hypotenuse by adjacent, cot theta adjacent by opposite. So என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். oppositeனா 5/13, 5/12, hypotenuse 13 by opposite 5, 13/12, adjacent 12/5. இங்க நம்மளுக்கு tanக்கு மட்டும்தான் பாசிட்டிவ், அதை தவிர்த்து மீதி எல்லாம் என்ன போடணும்? ஓகே, so similarly next sum, tan theta equal to -3/4. theta is in second quadrant. ரொம்ப easy. all sin t cup. theta second quadrant நம்மளுக்கு எது வரும்? sin மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். நான் என்ன பண்றேன், நான் ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபார்முலாலாம் போட்டுட்டு நான் blank விடுறேன். ஃபார்முலாலாம் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு ப்ராப்ளம் வரேன், or else the video will be very longer. tan theta equal to opposite by adjacent 3/4. theta adjacent is 4, opposite is 3, hypotenuse தெரியாது. From Pythagoras theorem, hypotenuse square is equal to opposite square plus adjacent square. Four square plus 3 square, 16 plus 9, 25. hypotenuse equal to 5.
ஸோ இப்போ இதுதான் மற்ற 6 trigonometry ரேஷியோஸோட வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா, ஸோ இப்போ நம்ம வேல்யூ போடலாம். Opposite is 3/5, adjacent is 4/5, hypotenuse 5 by opposite 3, hypotenuse 5 by adjacent 4, adjacent 4 by opposite 3. இதில் வந்து சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ மீதி எல்லாமே நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஓகே, ஸோ இது 2 ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் we'll see about allied angles. Okay, so thank you.